தமிழ்நாடே ஆவலோட எதிர்பார்த்த பட்ஜெட். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. என்னதான் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தால் கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு எங்க அண்ணன் விஜய் மாமன் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, சித்தப்பாவும் அப்பாவும் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பட்ஜெட் சொன்னாலும் நாங்க விமர்சிக்க தான் போறோம்னு. பட் அந்த 2.5 வருஷம்னு சொன்னீங்கல்ல, ஸோ 2500 ரூபா கன்ஃபார்மா இருக்கும்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு பட்ஜெட். ஆமா, மரிய வில்சன் ஒரே ஒரு சைகை மட்டும் தான் அவர் பண்ணல. அந்த 2 பாக்கெட்ல இருந்து எடுத்து எங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆமா, பட்ஜெட் அவ்வளவுதான் கிளம்புங்கிற மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட் டிஸ்கஷன் எப்படி நடந்திருக்குங்கிறது யோசிக்க முடியுது. போனதுல விடியல் பயணம் விடியல தூக்குங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகையா கலைஞர் வந்து தூக்குங்க. இல்ல இது என்னன்னா, அதிமுக வச்ச பேரை திமுக மாத்துவாங்க, சரி மாற்றம்னு சொல்லிட்டாங்க, நம்ம பேரையாவது மாத்துவோங்கிறதுனால அதுதான் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயும் வெற்றியை சேர்த்து வெற்றி கொடி ஏத்துட்டு பல திட்டங்களுடைய பேர்ல வெற்றி வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா நிதியமைச்சர் இந்த பட்ஜெட் போடுற எஃபர்ட்டை விட தமிழ் படிக்கிறதுக்கு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காருன்னு அது தெரியுது. ஆமா, ஏன்னா அவர் வெள்ளை அறிக்கை வாசிச்சும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது தமிழை கேட்க. இன்னைக்கு மாத்திருக்கிறாரு. கடந்த 10 நாட்களா பயிற்சி எடுத்துக்கிட்டாராம் அவரு இதுக்காக வந்து. அப்பயுமே சில இடங்கள்ல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம கேட்ட வரைக்குமே எந்த விதமான ஏற்றம் இறக்கமும் இல்லாம ஒரே ஃப்ளோவா வந்து படிச்சுட்டு போனாரு. காலையில 10:01 ஆரம்பிச்சாருப்பா. ஓகே, 12:31 தான் முடிச்சாப்புல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சிருக்காரு. நிதியமைச்சரே பீட் பண்ணிட்டாரு, மத்திய நிதியமைச்சர் பீட் பண்ணிட்டாரு தமிழ்நாடு நிதியமைச்சர். ஆமா, அவர் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிச்சதுனாலே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஜனநாயக அளவுக்கு போகல பாருங்க. அது 3.25 மணி நேரம்னு நினைக்கிறேன். இது 2.5 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க பட்ஜெட்டை. ஸோ பட்ஜெட் 2.5 மணி நேரம் வாசிச்சதுனால எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா 2.5 ஆண்டுகள், 2.5 மணி நேரம், 2500 ரூபாய் இப்படின்னு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல. அதுல வந்து பெருசா எதையுமே பூர்த்தி பண்ணலங்கிறது தான் இப்ப எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம். சரி, என்னென்ன பண்ணிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நிச்சயம். நிதியமைச்சர் மரிய வில்சன் நாங்க ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 மாசத்துல என்னெல்லாம் பண்ணோங்கிறத சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. குறிப்பா சொல்லணும்னா 717 மதுக்கடைகளை நாங்க மூடணுங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதற்கு பிறகு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதுக்காக 560 கோடி வந்து ஒதுக்கப்படுதான். 1 கிராம் மோதிரம் பரிசா கொடுக்க போறாங்களாம். பரிசாவா? போட்டி எதுவும் வைப்பாங்களா? குழந்தை பிறந்தா போட்டி தான். ஆமா, எல்லாத்துக்கும் இப்போ போட்டி அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே. அதே மாதிரி அந்த தொலைநோக்கு பார்வையோட நாங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்றோம் அப்படின்னு வெற்றி தமிழகம் திட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுல வந்து ஏற்கனவே 1 ட்ரில்லியன் எக்கனாமிய திமுக அரசு வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு 0.5 அதிகமா வச்சு 1.5 ட்ரில்லியன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்ப அப்படின்னா 2036 இலக்கா வச்சிருக்கு டிவிகே அரசு. டிஎம்கே 2030 வச்சிருந்தாங்க. அது 0.5 அதிகமா இருக்குல்ல, வருஷமும் அதிகமாகும். ஆமா, அதே மாதிரி வெளிப்படையான நிர்வாகம், வலுவான நிதி நிலைன்னு தான் வந்து பேசினாரு. வெளிப்படையான நிர்வாகமா தெரியல. ஜீவோ வெளியே வராதா? வெளிப்படையான நிர்வாகம். இது வரைக்கும் விஷ்ணு ரெட்டி என்ன பொசிஷன் நமக்கு தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமி என்ன பொசிஷன் நமக்கு வந்து தெரியாது. ஆனா வெளிப்படையான நிர்வாகங்கிறத வந்து பேசினார் நிதியமைச்சர். போதையில்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுக்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்களாம். அதே மாதிரி பொது நூலகங்கள்ல டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி 5.32 லட்சம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2026-2027 கல்வியாண்டுல படிக்கிறவங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் சேர்த்து ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியோட. வாட்டர் பாட்டில் ஓபிஎஸ் கொந்தளிச்சிருப்பாரே இல்லையா? நவீன சைக்கிள் வழங்க போறாங்களாம். நவீன சைக்கிளா? ஓகே, சைக்கிள் வழங்குற திட்டம் ஏற்கனவே இருக்கு, அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு தான் இப்ப சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மடிக்கணினி வழங்குற திட்டம், அதுவுமே அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தது. அப்புறம் திமுக விட்டுட்டு திரும்ப ஆரம்பிச்சாங்கல்ல, அதை இவங்களும் கண்டினியூ பண்றாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடி மதிப்புல அந்த மடிக்கணினி, அதுலயும் வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு எல்லாத்துலயும் வெற்றி வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. ஆமா, அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கிருக்காங்க. இது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியை விட கம்மியா ஒதுக்கிருக்காங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்பயுமே. ஆனா அந்த டிவிகே அரசு முதல் பட்ஜெட்லயே கல்விக்கான நிதியை வந்து குறைச்சிருக்குங்கிறத விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து இப்ப நிதித்துறை செயலாளர் வந்து பதில் அளிச்சிருக்காரு. அந்த இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
போன பட்ஜெட்ல, அதாவது முழு பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல திமுக கவர்மெண்ட்ல, அதுல வந்து 42,000 கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 42,000 கோடி சொச்சம். அதுக்கு அடுத்து இடைக்கால பட்ஜெட்ல 48,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா எந்த புதிய திட்டமுமே இல்லை. ஒரு 6,000 கோடி திட்டமே இல்லாம எக்ஸ்ட்ரா ஒதுக்கியிருக்காங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது 2,000 கோடிக்கு மேல அதிகமா வந்திருக்குன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு பஞ்சாயத்து திமுக டிஎம்கே டிவிகேக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டிஎன் சுடர் திட்டம்னு ஒண்ணு சொன்னாப்ல, அதுக்கு வந்து டிஎன் சுந்தர் திட்டம்னு வந்து படிச்சுட்டாப்ல அமைச்சர். சுந்தரா அவருக்கு என்ன திட்டம்? அது உயர்கல்வித்துறைக்கு வந்து 8,393 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம், எல்லாமே வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இந்த 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, அதே மாதிரி 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போறாங்களாம். அதுக்காக அந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 150 கோடி ரூபாய் இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அண்ணனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அண்ணன் சீர் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதுல வந்து பட்டுப்புடவை, அப்புறம் 8 கிராம் தங்கம் திருமணமாகிற பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா பெண்களுக்குமா திருமணமாகறனா ஒரு நாளைக்கு அவ்வளவு கல்யாணம் நடக்கும், எல்லாருக்குமா இல்ல அதுக்கு அப்ளை பண்ணுமா, அந்த தெளிவெல்லாம் தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு இந்த அறிவிச்சதுலயே ஓரளவுக்கு கவனிக்க கூடிய திட்டம்னு இது மட்டும் தான் இருக்கு. அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்ததுல இது உள்ள வந்திருக்கு. அந்த பட்டுப்புடவை எவ்வளவு ரேட்டு நமக்கு தெரியல. இப்ப 8 கிராம்னா அது 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இப்ப தங்க ரேட் எல்லாம். இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தா பட்ஜெட் துண்டுதான், ஏற்கனவே துண்டுதான் வந்துகிட்டு இருக்கு நம்ம பட்ஜெட்ல. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தகுதி வாய்ந்த அது யார் யார் கொடுப்பாங்க, அதுக்கான எந்த ஒரு வரைமுறையோ எந்த விதமான ஒரு அறிவிப்போ இதுல இல்ல. கிரைட்டீரியா எல்லாம் சொல்லல. இதுல வரும், மெதுவா தானே வரும். ஃபர்ஸ்ட் இப்படிதானே ஆரம்பிக்கணும். எல்லாம் கத்து கொடுத்துட்டு தானே போயிருக்காங்க முன்னாடி இருந்தவங்க. அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறைக்கு வந்து ஒரு 2,022 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு ஒரு 14,150 கோடி. ஆமா, அதே மாதிரி விளையாட்டுத்துறை, அதுல நாங்க அதிக கவனம் செலுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு. இந்த 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். இதுக்கு 50 கோடி நிதி ஒதுக்கி நாங்க வந்து அங்க மாணவர்களை வந்து அங்க பயிற்சி கொடுத்து சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 8ல இருந்து 12 வயசு உள்ள அந்த மாணவர்களை நாங்கள் வந்து கவனிச்சு அதில் யார் சிறப்பாக இருக்காங்களோ அவங்கள வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்போங்கிற மாதிரி அது ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் டைம் முடிஞ்சோடனே வாரத்தில் 2 நாள் தான் இந்த பிஇடி பீரியட் இருக்கு. ஸோ பிஇடி பீரியடை வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒரு 1 hour வந்து தனியா வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சா அவங்க விளையாட போயிருவாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு திட்டமா அறிவிச்சு அதை செயல்படுத்துவோம் இவங்க. ஆமா, இதுல என்னன்னா ஒரு விஜயோட ஒரு படத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஃபுட்பால்லாம் ட்ரைனிங் பண்ணி தோத்தோனே பிகிலா போய் வந்து திட்டுவாரு, குண்டா இருக்கு அதா இருக்கு அதா இருக்கு பாடி சேவ் விளையாட வைப்பாப்ல. அந்த மாதிரி இல்லாம உண்மையாலுமே மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த ஒலிம்பிக் திட்டத்துல சிறப்பா பயிற்சி கொடுத்தாங்கன்னா நல்லபடியா இருக்கும். அடுத்ததா வந்து வெற்றியில அடுத்த திட்டம் என்னன்னா, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான அந்த திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமூக நீதித்துறைக்கு வந்து 3,937 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம வன்னி அரசுக்கு. ஆமா, இந்த திட்டங்கள்லாம் சேர்த்து நாங்க வந்து ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த சமூக நீதித்துறையில வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 1,485 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கான தங்குற வசதி, அரண் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நாங்க முதியோரை கவனிப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக 12 மாவட்டங்கள்ல 12 முதியோர் இல்லங்கள் நிறுவ போறாங்களாம். அதுக்கு 6.6 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது போக போக ஒவ்வொரு பட்ஜெட் அதிகமானு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்மலாம் வயசாகிட்டு இருக்கப்ப அங்கதான் வந்து போக வேண்டிய சூழல் ஏற்படலாம் எதிர்காலத்துல. அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு பொழுதுபோக்கு மையங்கள் வந்து அமைக்க போறாங்களாம். நூலகம், யோகா பண்றதுக்கான இடம், தியானம், உள்ளரங்கு விளையாட்டு வசதிகள் முதற்கட்டமா 5 மாவட்டங்கள்ல செயல்படுத்த வந்து போறாங்களாம். அதே மாதிரி வந்து வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், ஆடுகள் வளர்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல 100% மானியத்துல 5 ஆடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் இதுல வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 110 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, அதுல வந்து 30,000 பேர் வரைக்கும் பயனடைவாங்கலாம் வந்து சொல்றாங்க. அநேகமா சீமான மனசுல வச்சுட்டு அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சீமான் அவர் தான் ஆடு மாடு மேய்க்கதான் தொழிலா மொத்தம்லாம் சொல்லிட்டு இருந்தாருல, விவசாயிகள் விட்டு போச்சு, ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை அரசு பணியில என்ன சொல்லுவாரு, மீனவர் நலன் உதவித்தொகை, பணியில்லா அந்த மீன்பிடி காலம்லாம் இருக்கும்ல, அதுக்கு 6,000 கொடுப்பாங்க உதவித்தொகையா.
இப்ப அது 7,000 ரூபா வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு வந்து 135 கோடி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒதுக்கியிருக்காங்களாம். ஆமா, அதே மாதிரி அறிவகம் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி அறிவகம் வைக்கல, அறிவகம் சொல்லிட்டு இந்தியாவோட முதல் ஏஐ நகரம் வந்து நாங்க உருவாக்குவோம். இந்தியால பிரத்யேகமா ஏஐ நகரம் உருவாக்கி ஏஐ பல்கலைக்கழகம், ஸோ ஏஐ நோக்கி தொழில்நுட்பம் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய், அதான சாத்தியக்கூறுகளை ஆய்வு பண்றதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி. எங்க அமைக்கலாம்? ஓகே, 5 கோடி இங்க போட்டு ஆய்வு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில தான் அமைக்க போறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அடுத்து திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர், இதுக்காக ஒரு 10 கோடி. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்துறை, டிஜிட்டல் சேவை துறைக்கு ஒரு 398 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாயிருச்சுல. ஸோ அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அது வந்து 5 ஆண்டுகள்ல 20,000 இவி சார்ஜிங் நிலையங்களை வந்து நாங்க அமைப்போம் சொல்லி அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி குடியிருப்புகள்ல இவி சார்ஜிங் நிலையங்கள்ல அரசு மானியத்துல ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசு மானியத்துல அது பண்ணி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து அந்த எரிசக்தி துறைக்கு மட்டுமே 15,828 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உலக தரத்துல உருவாகிற சென்னை நதிகளை பண்ண போறாங்க. இவங்களும் வந்து சொல்றாரு அவருமே, இந்திய அமைச்சர் பேசுறப்ப, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் கூவத்தை சுத்தம் பண்றோம் பணத்தை வந்து போட்டாங்க, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக தரத்துல கூவம், அடையாறு, ஆறுகளை சீரமைக்க போறாங்களாம், மறுசீரமைக்க போறாங்களாம். படகு சவாரி இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து ஷோல எல்லாம் பேசியிருக்கோம். வெனிஸ் மாதிரி அப்படி ஊருக்குள்ளே இந்த படகு சவாரி எல்லாம் விடுவாங்களான்னு. பட் அதை வந்து இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. இல்ல இவங்களும் அதை பண்றாங்களா, இல்ல திரும்பியும் வந்து வெறும் அறிவிச்சு நிதி மட்டும் ஒதுக்குறாங்களாங்கிறதெல்லாம் போக போகதான் தெரியும். அதே மாதிரி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு ஒரு 21,000 கோடி. அதே மாதிரி சென்னைக்கு வந்து ஒரு 1000 ஏசி பஸ் வந்து மின்சார பேருந்தை கொண்டு வர போறாங்களாம். ஏசி பஸ் இருக்கட்டும், கட்டணம் இல்லா பஸ் வந்து சொன்னாங்களே தமிழ்நாடு முழுக்க, அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் இங்க 6 சிலிண்டர் கிடையாது. நீ சொன்ன அந்த தமிழ்நாடு முழுக்கங்கிறது வந்து கிடையாது. 2,500 ரூபாய் வந்து அறிவிப்பு இல்ல, அது இல்ல. இதெல்லாம் வந்து நாங்க 4,000 ரூபாய் வந்து இளைஞர்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த திட்டம் அதெல்லாம் கிடையாது. வேணா ஏசி பஸ் வேணா போங்க, அது மட்டும் தான் பண்ண முடியும் இப்போதைக்கு. அதுக்கு ஒரு 500 கோடி ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க. ஆமா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. அதை பலப்படுத்தணும், வலுப்படுத்தணும்னு ஒரு 354 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. போதையில்லா தமிழகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி அதுக்கு ஒரு 70 கோடி அப்படின்னு சொல்லிட்டு, காவலர் நலனுக்காக ஒரு 431 கோடி. இது காவலர்கள் புதிய குடியிருப்பு வளாகங்கள் கட்ட போறாங்களா, இதனால 5,000 காவலர் குடும்பங்கள் வந்து பயன்பெறும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்புறம் வந்து உணவு கலை திருவிழாவுக்கு வந்து ஒரு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய உணவுகள், கலைகள் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு திருவிழா நடத்துவோங்கிற மாதிரி சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்ததுன்னு பாக்குறப்ப, தமிழின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் அப்படின்னு அறிவிப்பு. இந்த 300 திருக்குறளை ஒப்பிக்கிற 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையா 5,000 ரூபாய் பணம் வந்து கொடுக்க போறாங்களாம். ஓகே, அதே மாதிரி தமிழ் மொழிப்போர் தியாகிகள் அவங்கள போற்றும் வகையில கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவிலான கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ் அறிஞர்களுக்கு நிதி உதவி, இந்த மாதிரி வந்து தமிழ் ஓட்டியும் சில அறிவிப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணியமிகு காயிதே மில்லத் விருது, திருவள்ளுவர் திருநாள் அன்று ஆண்டுதோறும் இந்த விருது வந்து கொடுக்க போறாங்களாம். ஆமா, அதே மாதிரி எல்லா துறைகளுக்கும் வந்து நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. கடனும் வந்து வாங்க போறாங்க, 1 லட்சம் கோடிக்கு மேல இந்த ஆண்டும் கடன் வாங்க போறோங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. நிதித்துறை செயலாளர் பேசும்போதே கடன் வாங்காம இந்த அரசு வந்து இப்போ இனிமே 50 ஆண்டுகளுக்கு கடன் வாங்காம இருக்க முடியாதுங்க, கடனை வாங்கி தான் ஒரு அரசை நடத்த முடியும், நாங்க வந்து மத்திய அரசு அனுமதி பெற்றுதான் கடன் வாங்குவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, மத்திய அரசு எந்த லெவல்ல கொடுத்துருவாங்களோ அதே லெவல்ல தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம், நாங்க வாங்கவே இல்லை. அதே தானே ஸ்டாலின் சாரும் சொன்னாரு, அப்ப ஏத்துக்கலையே. ஏத்துக்கல, இப்ப உங்களுக்கு வழி கிடையாது. அதான் தங்கம் தென்னரசு சொன்னாப்புல, வெள்ளரிக்கை விட்டப்பவே இவ 10 லட்சம் கோடிங்கிறீங்க, இந்த 5 ஆண்டு முடியறப்ப பாருங்க எவ்வளவு லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயம் டபுள் மடங்கா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு தெரியும், நாங்க இருந்தாலும் அதாங்க நடந்திருக்கோம், அதுதான் நீங்க இருக்கும் போது நடக்க போகுது. என்னன்னா நிதி அமைச்சர் வந்து பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே தனியார் பிரஸ் மீட் கொடுக்குறாப்புல சித்திக்கு, பத்திரிகையாளர் கேள்வி பதிலுக்கு எல்லாமே. அப்ப இங்க இருக்கிற அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் யாருமே பேச மாட்டாங்க போல தெரியுது.
அதிகாரிகள் வச்சு பேச வைப்பாங்கன்னு புரியுது. செயலாளருக்கு தானே தெரியும், அவர் தானே போட்டு கொடுத்தாரு பட்ஜெட்டுங்கிற மாதிரி சித்திக்கு வந்து பேச வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுல சர்ச்சையா ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. இந்த டாஸ்மாக் மது விற்பனை ஆன்லைன்லங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பேசும்போது நிதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆன்லைன்ல முன்பதிவு பண்ணிட்டு கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக போயிட்டு அடுத்த நாள் வந்து என்னைக்கு வேணுமோ அதை கடையை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டம் சொல்றாங்க. டோர் டெலிவரி கூட பண்ணலாமே, போவாங்க போல அந்த லெவலுக்கு. அதுக்கு வந்து அன்புமணி கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டாரு உடனடியா. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல முன்பதிவு பண்ணிட்டு கடையில நேரில் போய் வாங்கிக்கலாம்லாம் சொன்னீங்கன்னா மது பழக்கம் அதிகரிக்கும், இதை உடனடியா கைவிடணுங்கிற மாதிரி அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ரியாக்ஷன்ஸும் இருந்தது. வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர்ல ஆரம்பிச்சு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். 2 மணி நேரம் உட்காந்துருக்க நினைக்கிறேன், முதல்ல வந்து மயக்க பிடிச்சிட்டாரு அவரு. அங்கேயே எழுதிட்டுலாம் இருந்தாரு, இந்த பாயிண்ட்லாம் நம்ம ரெடி, ஸ்கிரிப்ட் நான் தான் பேசுறது நான் தான் பேசிட்டாரு. இந்த ஆட்சியில ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றுற மாதிரி தெரியவே இல்லை. ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, பேரை மட்டும் மாத்திருக்காங்க, உருப்படியான திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ரீல்ஸும் மீம்ஸும் தான் இவங்க சாதனை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அவர் பதிவை எக்ஸ்ல வந்து போட்டிருக்காரு. முதல்வருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மக்கள்லாம் பிளாஸ்ட்ன்னு இருக்கும்னு நினைச்சாங்க, பட் வேஸ்ட்ன்னு இருக்கு பட்ஜெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்லிட்டு நிறுத்திருக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது திராவிட மாடல் அரசு பட்ஜெட்டோட ஒரு ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திருக்காரு. உங்க பட்ஜெட் ரீமேக் அவ்வளவு மோசமா பண்ணிட்டாங்களா, இல்ல உங்க பட்ஜெட்டே அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களாங்கிற மாதிரி தான் அவரோட பதிவு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. பல இடங்கள்ல வந்து தமிழ்நாடு முதலிடம்னு சொன்னாப்புல நிதியமைச்சர், இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே, அது காரணம் திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டா சரிதான், அதுக்கெல்லாம் நன்றி. ஆனா ஒண்ணுமே இல்ல, நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு பேரை மட்டும் தான் மாத்திராங்க, ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிருக்காங்க இவங்க, மற்றபடி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பல செக்டார்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்குன்னு வந்து சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, அதே மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க எதிர்கட்சி தரப்புலனா அதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் சொல்ல மாட்டாராம், அமைச்சர்கள் சொல்லணும்னு அவை முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணும்லாம் பேசிக்கிறாங்களாம் அவங்க கட்சிக்குள்ள அப்படிங்கிற மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணி அவங்க வந்து அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அதை வந்து முழுமையா பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆரம்பத்துல இருந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து அதை வந்து ஏமாற்றமா தான் அவங்க பதிவு பண்ணிட்டு போனாங்க. பிரேமலதா விஜயகாந்துமே கடனை சரி பண்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கிறத சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விமர்சனத்தை வந்து வச்சிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வச்சுட்டு போயிருக்காங்க. நிதித்துறை செயலாளர் இன்னொரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பொதுவாக இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை பெருசா நிறைவேற்றுற மாதிரி தெரியல. கடந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தான் கொஞ்சம் பேரா மாத்தி நிதியை வந்து ஒதுக்கிறாங்கன்னு வந்து தெரியுது. எக்ஸ்ட்ரா நம்ம சொன்ன மாதிரி இந்த 300 திருக்குறள் ஒப்பிக்கிற மாணவர்களுக்கு 5000 ரூபாய், அதற்கு பிறகு தாலிக்கு தங்கம் அதுவுமே காயினா தான் கொடுக்க போறாங்கன்னு வந்து தெரியுது. பட்டு புடவை கம்பெனி சார்பா கொடுக்கப்படும் இருக்காங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இல்லையா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர்ல போய் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம், இந்த மேகதாட்டுல அணை கட்டக்கூடாது, காவிலிருந்து தண்ணி வரணுங்கிற ஒரு போராட்டம், அதுல கலந்துக்கிட்டு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணாங்க. டபுள் மீனிங் எல்லாம் பேசினாருங்கிறதான் குற்றச்சாட்டு. இதனால நேத்து அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க தஞ்சாவூர் காவலர்கள், வந்து தஞ்சாவூரே கூட்டிட்டு போனாங்க. எப்பயுமே இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் முக்கியமான பிரதிநிதிகள் அப்படி போறாங்க அப்படின்னா ஒரு கான்வாயில போவாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய சொகுசு கார்ல தான் வருவாங்க. இது உதயநிதி ஸ்டாலின் அந்த காவலருடைய அந்த டெம்போல வந்து ஏறி ஏசி எதுவுமே இல்லாம கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஆமா, வழி நடுங்க டிஎம்கேக்கள் அங்கங்க வந்து அவருக்கு வந்து தண்ணி கொடுக்கறது என்ன, காஃபி கொடுக்கறது என்ன, அந்த சின்ன ஓட்ட தானே இருக்கும் அந்த ஜன்னல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குடிங்கன்னு உள்ள ஊத்தி விட்டுருக்க போறாங்க. அதே அவர் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. நேத்து வந்து தஞ்சாவூர் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு 6:50க்கு கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விசாரணை, 8:10க்கு தான் வந்து விட்டாங்க. 9 வழக்கு விசாரிச்சிருப்பாங்க. அதோட அர்த்தமா கேட்டிருப்பாங்க. ஒரு தூரமா இருக்கு. 19 நிமிஷம் தான் அவர் பேசினது. ஆனா விசாரிச்சது என்னமோ 1.5 மணி நேரத்துக்கு மேல. அந்த 2 வரிக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. சரி, இப்போ 9 வழக்குகள் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் ஒண்ணு, கலவரத்தை தூண்டுறது இன்னொன்னு, கலவரத்தை தூண்டுறதா, பொது இடத்தில் அருவருக்கத்தக்க வகையில பேசுதல் ஒண்ணு, ஒருவருக்கு மிரட்டல் விடுத்தல் தொடர்பா வந்து பேசுறது, பொது அமைதிக்கு வந்து சீர்குலைத்தல் அப்படின்னு ஒண்ணு, ஒருவரை வேண்டும் என்றே அவமதிக்கிறது ஒண்ணு, பெண்களை வந்து கண்ணிய குறைவா வந்து பேசுதல், மானபங்கப்படுத்தல், சட்ட விரோதமான செயலை வந்து
சதித்திட்டம் வந்து தீட்டுறதுக்கான ஒரு வழக்கு அது. திட்டமா? அது அவ்வளவு பேர் முன்னாடி எதிர்கட்சிகள் திட்ட முடியுமா? சரி, ஓகே. அப்புறம் ஆபாசமான விஷயங்களை வெளியிடுதல் அல்லது வந்து பரப்புறது, பெண்கள் மீதான தேவையற்ற முறையில் தாக்குதல் வந்து நடத்துறது, பம்புக்கு வந்து இழுக்கிறது, பாலியல் ரீதியான தொல்லை வந்து தர்றது, ஆபாசமான செய்கை இரட்டை அர்த்தத்துல வந்து பேசுறது, இந்த 9 வழக்குகள்லாம் உதயநிதி மேல வந்து போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கெல்லாம் போடப்பட்டு உதயநிதிட்டே வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு. இந்த செங்கிப்பட்டியில வந்து மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெய்யறப்பவே அங்க வந்து ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகள் திமுகலாம் கூடியிருந்தாங்க. வான வேடிக்கைலாம் கூட வந்து நேற்று வந்து விட்டாங்க. அப்படி என்ன அண்ணன் சாதிச்சுட்டாருன்னு வான வேடிக்கை? அவர் பேசுனதை பத்தி இப்ப யாருமே பேசல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து அங்க இருந்து விமானத்துல சென்னை வந்தாரு இரவே. அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காரு திருச்சி விமான நிலையத்துல, நான் வந்து அப்படி எதுவும் தப்பா பேசல, இரட்டை அர்த்தத்துல பேசல, ஒரே மீனிங்ல தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. பட் இருந்தா கூட அதை நம்ம பார்க்கும் போதே ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில தான் கொச்சையா தான் பேசியிருக்காரு. அது வந்து அவரோட சைடு நியாயம்னு சொல்லி அவர் சில விஷயங்களை சொல்ல, நான் பேசினதை புரிஞ்சிக்காம சிலர் வந்து கண்டனம் வேற தெரிவிக்கிறாங்க சில தலைவர்கள். அது எனக்கு வருத்தமா இருக்கு. அது அவர் பேசினதுக்கு எந்த வருத்தமும் கிடையாது போல, நான் சரியா தான் பேசினேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு இப்படி இருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி நான் பத்திரிகையாளரை வந்து இங்க சந்திக்கிறேன், ஆனா கரூர்ல அந்த துயரம் நடந்த போது ஓடி போன ஒரு ஓடுகாடி முதலமைச்சர் தான் நமக்கு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி நேரா வந்து அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஆமா, அவங்க அப்பா மீட் பண்றதுக்கு முன்னாடி அம்மா, அப்புறம் அவங்களுடைய அத்தை செல்வி, அவருடைய மகன் மகள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு. கனிமொழி வரலையா? கனிமொழி அங்க வரல. ஏன்? சரி, வரலாம் கேட்டா என்னத்த சொல்றது? இல்ல, அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்களே, அங்க இருந்து அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க. பாராளுமன்ற காலையில இருந்திருப்பாங்க. இங்க செனட் ஆஃப் ரோட்ல இவர் இருக்காரு. சரி, ஓகே. பார்லிமெண்ட் பிஸியா இருக்கனால அவங்க வரல போல. இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் லுங்கிதான் இருந்தாப்ல, நைட்டு தூங்கிட்டு இருந்தாரு போல இருக்கு. ஆனா அந்த சட்டை தான் எனக்கு கண்ணுக்குள்ளே நிக்குது, அந்த பஞ்சு மிட்டாய் கலரு. அப்படி அவர் வந்து பிளாஸ்ட் ட்ரெண்டுக்கு மாறின மாதிரி அப்படி மாறிட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆட்சியில் இருந்தப்ப கூட தூங்கவே முடியலன்னாரு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிற போல வந்து தெரியுது. தூங்க விடலையே, நைட்டு வந்து பையன் கதவை தட்டிட்டாரு. ஆனா அந்த சட்டையை போட்டு நைட்டு வந்து அவரு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்தாப்புல சட்டமன்றத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல கூட ரொம்ப டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அடுத்து எந்த கேஸ் எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பேசியிருப்பாங்க. இல்ல, அடுத்து நீ என்ன பேச போறீங்க தலைவரே? ஏதாவது ஸ்கிரிப்ட்ல இருக்கத பேசுங்க, இல்லாத பேசி உள்ள போயிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் KN நேரு. ஆமா, உதயநிதி கைதானது குறித்து வந்து ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 8 காலுக்கு வீட்டுக்கு போனாங்க காவல்துறை, நான் வந்து என் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு உதயநிதி. அப்போ விசாரணைக்கு தானே வாங்கன்னு தைரியமா வந்திருக்க வேண்டியதானே, நான் அந்த வந்து சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போனவர் 2 மணி நேரம் டாய்லெட்ல இருந்திருக்காரு. ஒரு டாய்லெட் புரட்சி பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாது இந்த 2 மணி நேரம் டாய்லெட்ல இருந்தது, இதுவரையும் இருந்திருக்கவே மாட்டார் அவரு அப்படின்லாம் சொல்றாரு. நாங்க 2 மணி நேரம் டாய்லெட்ல உட்கார வச்சோம் பாத்தீங்களா, அந்த பயம் அவர் என்னைக்கும் இருக்குங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. இதுதான் ஒரு பெரிய சாதனைங்கிற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா டாய்லெட் புரட்சிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த கொளத்தூர்ல 14 வாக்குச்சாவடியில மறு எண்ணிக்கை வந்து நடந்தது. 7 நாட்கள் நடந்தது. சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சலசலப்புலாம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் திமுககாரங்க போய் திருப்பி அட்டன் எல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் என்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னையோட அது வந்து முடிஞ்சுது. நாளைக்கு 4 நாளைக்கு இல்லை எப்ப அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. எல்லாம் சரியா இருந்துச்சா இல்லையான்னு வரப்போற நாட்கள் வந்து தெரியும். இன்கேஸ் ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சட்டமன்றத்துல வரைக்கும் எதிரொலிக்கும். அப்புறம் வந்து ஏன்னா சட்டமன்றம் செப்டம்பர் 8 வரை நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சபாநாயகர். அப்ப செப்டம்பர் 8 நீ தான் பேசுவாப்புல விஜய். பதிலுரை அன்னையோட முடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னொரு பக்கம் பிளாஸ்ட் அடிக்கிறோம், பிளாஸ்ட் படுவோம் அன்னைக்கு. ஆமா, பிளாஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த தாவேகா MLA குதிரை பேர வழக்கு இருக்குல்ல, அதுல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க ஜாமீன் கேட்டது மட்டும் இல்லாம CBIக்கு இந்த வழக்கை மாத்தணும், இந்த தமிழ்நாடு காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பொய் வழக்கு போட்டிருக்காங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் CBI தரப்பு, தமிழ்நாடு அரசு தரப்புல உங்க பதில் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அந்த திருவல்லிக்கேணி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்களா, அந்த விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தடை விதிச்சுட்டு அது ஆகஸ்ட் இறுதிக்கு வந்து அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு சட்டமன்ற வளாகத்துல உதயநிதி பேசுறப்ப கூட காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல, காவல்துறையால காவல் மரணங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அவரோட இடங்கள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, செயின் பிரிப்பு நடக்குதுலாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அந்த போன ஆட்சி அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த ஆட்சியில தான் ஃப்ரெஷ்ஷா சாதனைனா மட்டும் நாங்க திமுக ஆட்சியில எழுதிக்குவோம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிப்பாங்க எல்லாமே. இதுல என்னன்னா, நேத்து வந்து தேனி பெரிய குளத்துல சசிகுமார்ங்கிற காவலர் இரவு ரோந்து பணியில் இருந்திருக்காரு. அப்ப அந்த கைலாசநாதர் மலை கோயில் பக்கத்துல யாராவது இருக்காங்களா, பொதுமக்களுக்கு யாராவது அச்சுறுத்த வகையில் இருக்காங்களான்னு செக் பண்ண போயிருக்காப்புல. கடைசியில் அவரே பிடிச்சு 4-5 பேரு
கடப்பாறை கம்பெல்லாம் எடுத்து ரோந்து பணி காவலர்கிட்டயே செயின் வந்து வாங்கியிருக்காங்க. ஓஹோ, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல போல இருக்கு சில இடங்கள்ல. ஆமா, தனியா போய் சிக்கி இருக்காரு. அதுவும் ஐயா ஊர்ல இப்படி நடந்திருக்கா? பெரிய குளம் ஐயா ஊர் ஆச்சு. ஓபிஎஸ் ஐயா நேத்து அவரும் அரெஸ்ட் ஆயிட்டாப்ல. என்ன அரெஸ்ட்? போராட்டம் பண்ணி தானே அரெஸ்ட் பண்ணாரு. தியானம் பண்ணிருப்பாரு ரோட்ல உட்காந்து, தூக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க திமுக. அதாவது அரெஸ்ட் ஆகி ஈவினிங் விடுவிச்சிருக்காங்க போராட்டினதுனால. சரி, ஓகே. இங்க தமிழ்நாட்டுல இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம டெல்லிக்கு போவோம். டெல்லியில நேத்து ஈவினிங் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா வந்து நடந்திருக்கு. அப்படி என்ன? நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத ஒரு முக்கியமான தருணத்தை நேத்து வந்து நான் ஈவினிங் பார்த்தேன். அதை மோடி எதுவும் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரா? அதெல்லாம் கிடையாது. இது என்னன்னா, நமக்கு பிடிச்ச, நம்ம நேர்களுக்கு பிடிச்ச 2 முக்கியமான தலைவர்கள் ஒரே மேடையில வந்து தோன்றிருக்காங்க. அவங்க 2 பேரா? ஒருத்தர் யார் அப்படின்னா தமிழ் மணல் காங்கிரஸ் ஜி.கே. வாசன், இன்னொருத்தர் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ. 2 பேரும் நேத்து வந்து மீட் பண்ணிருக்காங்க ஒரே மேடையில. ஏதாவது அடைமொழி சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. டக்குன்னு வந்துட்டீங்களே. வைகோயின் பார்லிமெண்ட் அந்த புத்தக வெளியீடு. ஏற்கனவே விஜய் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தா கூட பேனர்ல நாங்க விஜய் படம் போட்டே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்ல ஃபுல்லா விஜய் படம். ஓ, ஆஹா, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா வருவோம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்திருக்காங்க. இந்த விழாவுக்கு வந்து ராகுல் காந்தி வந்திருந்தாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் வந்திருந்தாங்க. நிறைய முக்கியமான பிரபுகள் எல்லாம் வந்திருந்தாங்க. வைகோடைய ஸ்பீச்சுக்கு எல்லாம் மாற்றுக்கிறதே வந்து கிடையாதுங்கிற வகையில கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி வந்திருந்தாங்க, ராஜா வந்திருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுடைய எம்பி ஜான் பிரிட்டாஸ், இந்த மாதிரி பல முக்கியமான ப. சிதம்பரம், மகுவா மைத்ரா, ஆமா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல வந்து ராகுல் காந்தி முதல்ல ஸ்பீச்சை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ராகுல் காந்தி வந்து பேசுறப்ப, நான் ஒரு அரசியல்வாதியா ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் என்ன நான் பார்ப்பேன் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இருக்கான்னா வந்து பாப்பேன் அதை அப்படின்னு வந்து சொன்னாரு. அந்த கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கு வைக்கிட்ட எல்லாம் சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரே கன்சிஸ்டன்சி முதலமைச்சரா இருக்காங்களோ அவங்கள போய் ஒட்டி பாப்பல. ஆமா, அதுதான் கன்சிஸ்டன்சி. யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கூட இருக்கணும். ஆமா, ரொம்ப வந்து வாழ்த்துனாரு. அதுல வைகோ வந்து பேசுறப்ப, ராகுல் காந்தி கிட்ட போய் இந்த விழாக்கு நான் வரும்னு அழைச்சேன், உங்க அப்பா பத்தி கூட நான் பயங்கரமா பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவரு முன்னாடியே பேசியிருக்கேன் அப்படின்னு. ஆமா, அதை சொன்னாரு. திடீர்னு சொன்னோன்னே அது ஓகே, அரசியல் இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னாரா. அவருடைய பெருந்தன்மைக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னவரு அப்படியே பிடிச்சாப்புல. எங்க ஜோ விஜய் பத்தி அங்க வந்து பாராட்டினாரு. பாராட்டுறாமையா இருப்பாரு அவரு. அதையும் சொல்றாரு, விஜய் வந்து நான் தான் வரானான்னு சொன்னேன். ஏன்னா விஜய் இங்க வந்தாரு அப்படின்னா கூட்டம் 50,000-60,000 தாண்டி வந்து போகும். அந்த அளவுக்கு டெல்லி காவலர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டத்தை. டெல்லி காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைங்க எனக்கு அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. நான் தான் விஜய் கிட்ட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் வச்சிருக்கேன், வர வேணாம்னு சொன்னது நான் தான் திருப்பி வந்து அங்க மேடையில வந்து சொன்னாரு. அப்புறம் தான் எடுத்தாப்புல உலக அரசியல், உள்ளூர் அரசியல், அங்க இங்கன்னு போய் சோலட்டை அடிச்சுட்டு முடிச்சாப்புல. இதுல என்னன்னா வந்து ராகுல் காந்திக்கு மரியாதை செலுத்துறப்ப எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்னு வருவாங்கல்ல. ஆமா, துரை வைக்கவும் அப்பாவும் அப்பா பொண்ணாட போத்த மகன் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்திட்டு பிரதமரே ஆகலங்க. அடி வயிற்றிலிருந்து கத்துறாப்புல ராகுல் காந்தி. பிரதமரே ஆகலங்க, ஏன் இவ்வளவு கூறீங்க? ஒருவேளை விஜய் போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. இறங்கி ஒரு குத்தாட்டம் போட்டு அவருக்கு மாலையை தூவி மலர்லாம் தூவி வரவேற்றிருப்பாங்க. கரெக்ட். அந்த சீடு அப்பா, அந்த சீடு மகன். உங்க லெவலுக்கு எங்களால வந்து டான்ஸ் ஸ்டெப் போட முடியாது. பண்ணிருப்போம். இந்த ஸ்டெப் போறோம். பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஆல்ரெடி பிளாஸ்ட் மோட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. பேச்சு பூரா விஜய்க்கு வந்து பிளாஸ்டா தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்துல தான் பார்த்தோம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் நான் அனிருத் அந்த மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸ் நான் நீங்க ஆடி காட்டலாம் கூட. துரை வைக்கோ இனிமே ஒன் லாஸ்ட் இல்ல, இனிமே டான்ஸ் தான் ஆடுவாரு விஜய்ங்கிற பேர் சொன்னாலே. ஆமா, அது 2 பேரும் கோட்டு வேற போட்டு இருந்தாங்க அங்க. ஆமா, டெல்லி குளிருக்கா இல்ல புத்தக வெளியீட்டு விழாவுக்கு. ஓகே, ஆமா, அதுல வந்து முக்கியமான தலைவர் பேசுனதை நீங்க விட்டுட்டீங்க. ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன் எவ்வளவு ஒரு ஜெனரல் நாலேஜோட வந்து பேசியிருந்தாரு. என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல ப. சிதம்பரம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த தமிழ்நாடு செழிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் நல்லா இருக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அணி மாறுறாரு போல. அணி மாறல, கட்சியை ஜாயின் பண்றான்னு நினைக்கிறேன். போய் டிவிகேவோட டிஎம்சியை ஜாயின் பண்ணாங்க. யாருமே இல்ல. போய் யுவராஜா இருந்தாரு அங்க ஈரோடுல நின்னு, அவரும் தோல்வி அடைஞ்சிட்டாப்ல. பார்த்தாப்புல சுத்தி முத்தி யாரு கூட இருந்த ஒருத்தர் கூட இல்ல. நம்ம இப்ப கட்சி வச்சு என்ன பண்றது, விஷம் ஜாயின் பண்ணலாம் ரூட் எடுக்கிறாருங்கிற மாதிரி தகவல் வருது. ஓகே, மதிமுகவோட ஜாயின் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கூட தான். காங்கிரஸ் கூடயா? தாவேகா கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் காங்கிரஸோட ஜாயின் அடிச்சு தாவேகா கூட்டணியில ஜாயின் அடிச்சிருவாரு போல தெரியுது. ஆமா, அண்ணனுக்கு ஒரு எம்பியோ இல்ல ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா என்னன்னு ஜெயிச்சுப்பேன். என்ன பண்ணுவாரு? ஜெயிச்சு என்ன பண்ணுவாரு? பார்லிமெண்ட்டுக்கு போவாப்ல. நீங்க சரி, ஓகே. ஆனா டெல்லி வரையும் போயிருக்காரு. நம்ம இங்க 1 ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியன் எக்கனாமின்னு பேசிட்டு இருக்கோம்ல. இந்திய அளவுல
5 ட்ரில்லியன் எக்கனாமியை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சர்வதேச நாணய நிதியம் பாருங்கள் நம்ம எவ்வளோ சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதை 2028-29 நிதியாண்டில் நம்ம 5.6 ட்ரில்லியன் எக்கனாமியை அச்சீவ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. அதனால பாருங்க நாங்க தான் பெஸ்ட், மோடிஜி தான் இருக்கணுங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து பேசியிருக்காங்க. ஒரு கணிப்பு வந்திருக்கு, அதை சாத்தியப்படுத்துறது எங்களால தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சாத்தியப்படுத்துங்க. இந்த வருங்கால சீரியல் அமைச்சர் சஞ்சய் கிட்ட இருந்து ஒருத்தனும் தப்பிக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த வீடியோ பயங்கர வைரல். சஞ்சீவ் வந்து உதயநிதி வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்காருன்னு நினைக்கிறேன். உதயநிதி அரெஸ்ட் பண்றப்ப திமுக எல்லாம் வந்து வீட்டு வாசல் நின்று கோஷம்லாம் போடுறாங்க. அவர் வீட்டுல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ரீல்ஸ் எடுத்திருக்காரா? கீழே இருந்த பெண்கள் எங்களை கேட்காம எதுக்கு நீங்க ரீல்ஸ் எடுக்கிறீங்க, போங்க போங்கன்னு விரட்டி விட்டுருக்காங்க சஞ்சீவ. அப்படியா? இந்த வீடியோ பயங்கர வைரலா இருக்கு சோசியல் மீடியால. மரிய வில்சன் கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி தமிழ் நல்லா வாசிக்கிற வேற யார்கிட்டயாச்சும் கொடுங்கப்பா. இம்சை அரசன் படத்துல வர வெள்ளைக்காரன் மாதிரி தமிழை பார்த்து படிச்சு கொண்டுட்டே இருக்காருடான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காரு. ஏன் சர்டிபிகேட்டை காண்பிக்கிறேன், பேரரசர் தன் டிகிரி சர்டிபிகேட்டை காமிப்பாரான்னு CJP தலைவர் அபிஜித் கேட்டிருந்தாருல. ஒரே அசிங்கமா போச்சு குமாருங்கிற மாதிரி மக்கள் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. வைகோ மட்டும் வட இந்தியா மாநிலங்களில் பிறந்து இந்தியை தாய்மொழியாக கொண்டிருந்தால் அவர் இந்தியாவின் பிரதமராக கூட ஆகி இருப்பார். VCK தலைவர் திருமாவளவன். ரொம்ப புகழாதீங்க ப்ரோங்கிறாரா வைகோ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது விஜய், மரிய வில்சன். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பட்ஜெட்ல துண்டு விழுக்குது, வெள்ளரிக்கலாம் நாங்க கொடுக்குறோம், எங்க பட்ஜெட்ல பாருங்க சிறப்பா இருக்கும்லாம் சொன்னாங்க. பட் இவங்க போட்ட பட்ஜெட்லயும் துண்டு விழுந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்க போறதா சொல்றாங்க முதல் பட்ஜெட்லயே. இன்னும் போக போக எவ்வளவு கடன் வாங்க போறாங்க நமக்கு வந்து தெரியல. அதனால வரவு 8 செலவு 10 அவார்டை வந்து கொடுத்துடலாம். ஓகே, நன்றி. BB National Plastics.